கோட்டையும் தஞ்சம் உள்ள இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 59:16. நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அருமையானவர்களே, சங்கீதக்காரன் வேதத்தில் அநேக இடங்களில் தஞ்சம், துருகம், அடைக்கலம், கோட்டை, கண்மலை என்ற வார்த்தைகளை பாடலாக பாடுகிறதை பார்க்கிறோம். ஆம், அவருடைய வாழ்விலே, வாழ்க்கை பயணத்திலே நெருக்கும் உண்டான நாளிலெல்லாம் கர்த்தருடைய மகத்துவமான மகாபிரிய வல்லமைகளை பாட்டாய் பாடி அவருடைய நெருக்கத்தில் தேவனை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி பெருக்கத்தையும் வெற்றி பெறுகிறதையும் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் நமக்கு தஞ்சமாக அடைக்கலமாக இருந்தால் போதும், வெற்றி மேல் வெற்றி நம்மை வந்து சேரும். இந்த உலகத்திலே இயேசு ஆண்டவரை போல ஒரு அரவணைப்பு, தஞ்சம், கோட்டை, அடைக்கலம், பாதுகாப்பு, விசாரிப்பு நடத்துகிற விதங்கள் வேறு எவராலும் கொடுக்க முடியாது. மாறாத தெய்வம், மாறாத நேசர் இயேசு நம்முடைய வாழ்வில் தஞ்சமாக, உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்விலே இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.